அன்பு பெற்றோர்களே, அருமை மாணவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். கல்வியால் ஒரு மனிதன் எப்படி உயர வேண்டும் என்பதற்கு ஒரு 2 எடுத்துக்காட்டுகளை கூறுகிறேன். 1, அதிகாலை எழுபவன் அதிக லாபம் பெறுவான் என்று ஒரு பழமொழி உண்டு சங்க காலத்தில். இந்த பழமொழிக்கான கதை என்ன அப்படின்னா, சங்க காலங்கள்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா காலை வேளையில மக்களை வேலைக்கு அழைத்து செல்வதற்கு வெள்ளைக்காரன் ஒரு வண்டியை எடுத்துட்டு வருவான். எவன் அதிகாலையில எழுந்து அந்த இடத்துக்கு வந்து அமர்ந்து இருக்கிறானோ அவனை மட்டும் வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு பொருளையும் செல்வங்களையும் கொடுப்பான். இப்படிதான் அதிகாலையில் எழுந்து பொருளையும் செல்வங்களையும் பெற்று மனிதன் அன்றைய காலத்துல உயர்ந்தான். அது போல நாம கல்வியில உயர வேண்டும் அப்படின்னா அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். எவன் ஒருவன் அதிகாலையில் எழுந்து படிக்கின்றானோ அவன் கட்டாயம் வாழ்வில் உயருவான் என்பது இது ஒரு கதை. இதற்கான பழமொழி தான் அதிகாலை எழுபவன் அதிக லாபம் பெறுவான். இன்னொன்று, அன்புள்ள பெற்றோருக்கும் பாசமுள்ள மாணவ மாணவிகளுக்கும் எனது காலை வணக்கங்கள். இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் கல்வி கல்வி என கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம் உடல் நலத்தில் யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏன்னால் உடல் இருந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழிக்கேற்ப உடல் நல்லா இருந்தால் மட்டுமே கல்வி நம்மளால் நன்றாக பயில முடியும். இது உடல் நலத்தில் பேணி காப்பது முக்கிய பங்கு வகிப்பது என்னென்றால் ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் என அழைக்கப்படும் துரித உணவுகள். இதை சாப்பிடுவதால் நமக்கு வயிற்று உபாதைகள், கவனமின்மை, மூட்டு வலி, இன்னும் நிறைய நோய்கள் நம்மை தொற்றுகின்றன. இதனால் நம்ம கல்வி சரியாக கற்க முடியாமல் போகிறது. அதனால் தயவு கூர்ந்து பெற்றோர்களாகிய நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் துரித உணவுகள் கொடுப்பதை தவிர்க்கவும். நன்றி, வணக்கம். ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இங்கே ஐவிஎல் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம இங்கே ரூரல் ஏரியாவில் இந்த ஐவிஎல் பள்ளியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எஜுகேஷன் வைஸ் மட்டுமே கிடையாது, உங்களுக்கு தேவையான அனைத்துமே, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அதே போல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே நம்ம பள்ளியில் ஈஸியாக கிடைக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டுமே இல்லை, நல்ல ஒரு எஜுகேஷன் தரம் வாய்ந்த எஜுகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பள்ளியில் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்திலே வந்து முதலிடத்தை பறித்தோம். முதலிடம் மட்டுமே கிடையாது, 2ஆம் இடமும் நம்ம தான், 3ஆம் இடமும் நம்ம தான். இவ்வளோ திறமை வாய்ந்த மாணவர்களை உருவாக்குனது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க எல்லாமே நம்ம எல்கேஜியிலிருந்து நம்ம பள்ளியில் படித்த மாணவர்களே. அது மட்டும் இல்லை, இப்போ வர ஆண்டுலையுமே நம்ம அதை விட சிறப்பாக, ஓகேவா, 10th மட்டும் இல்லை, 11th 12th அதை விட நம்ம இந்த என்ன சொல்கிறது, தமிழ்நாடு நல்ல சிறப்பாக நம்மளை பற்றி நிறைய அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, நம்மளை பற்றி நிறைய பேசிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் நம்ம நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப இதாக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஓகேவா. டீச்சர் சொல்கிறத கரெக்டாக ஒபே பண்ணி, அவங்க என்னென்ன உங்களுக்கு கோச்சிங் பண்ணுறாங்களோ, என்னென்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக உள்வாங்கி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதே போல் இந்த உங்களுடைய வகுப்புலையும் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்து. அன்பார்ந்த மாணவர்களே, நமக்கு மதிப்பெண் பார்த்தோன்னா கூடுதலாக வேணும். அதே மாதிரி பார்த்தோன்னா கட்டாயம் பார்த்தோன்னா எல்லாரும் சென்டம் எடுத்துருக்கணும். ஸோ அதற்கான ஆயத்தை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டீச்சர்ஸினுடைய அறிவுறுத்தலின்படி நம்ம லைன் பை லைனாகவும் படிக்கணும். படிக்கும்போது நமக்குள்ள பார்த்தா டெடிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டெடிகேஷன் இல்லாமல் படித்தோம் அப்படின்னா ஸோ அது இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இப்போது ஒரு காட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மான், சிங்கம் இருக்குது. இப்போது சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா மானை பார்த்தோன்னா தேடி ஓடிட்டு இருக்குது. ஸோ எதற்காக சிங்கம் மானை தேடி ஓடிட்டு இருக்குதுன்னா உணவுக்காக ஓடிட்டு இருக்குது. மான் என்ன பண்ணுது, சிங்கத்தை பார்த்து ஓடுது. அப்போ மான் பார்த்தோன்னா சிங்கத்தை பார்த்து ஏன் ஓடுது, உயிருக்காக. அப்போ நம்முடைய படிப்பு, நம்முடைய வாழ்க்கை உயிருக்காக இருக்க வேண்டுமோ ஒழிய ஸோ உணவுக்காக, அதாவது சிங்கத்தை போல இருக்கக்கூடாது, மானை போன்று காணப்பட வேண்டும். ஸோ நல்ல முறையில் பார்த்தா படிக்கப்பட வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம மாணவர்களுக்கான ஒரு உறுதுணையாக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இருவருமே சேர்ந்து தான் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம். அதுக்கான ஒரு முயற்சியாக தான் வந்து நம்ம ஒரு காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
அப்போது அது அந்த காலத்தை வெற்றி பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்ம வந்து ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து எதிர்காலத்தை வந்து நம்ம சரியான ஒரு இலக்கை வந்து வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்ம வந்து சரியான ஒரு காலம் கருதி செயல்பட வேண்டும் என்பதை நம்ம மாணவர்கள் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் கூறும் அறிவுரை அனைத்தையும் ஏற்று நன்கு மனதை வந்து பக்குவப்படுத்தி செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நாங்கள் சொல்ல வேண்டியது. எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, அதை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணலாம் தான் இருக்கேங்க. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவனே மாமனிதன் அப்படின்னு பெடல் கேஸ்ட்ரோ. எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ இந்த ஒரு ஒற்றை வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் முன்னேற ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் வெங்கடேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம நல்லா படிக்க வேண்டிய கட்டாயம், ஏன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா படித்தா மட்டும் தான் வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும். ஸோ நல்லா படிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது, மிக முக்கியமானது நம்பிக்கை. எப்பயும் நம்பிக்கை விட்டுறாதுங்க, நம்பிக்கையோடு படிங்க, நல்லா சாதிக்கலாம், நல்லா முன்னேற முடியும். ஸோ உங்களுக்கான தகுதியை வளர்த்துக்காங்க. தகுதி அப்படின்னா என்னென்னா தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை, இது மூணுமே இருந்தால் நம்மளோட கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தேங்க்யூ டு ஆல். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சுமார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜிலிருந்து ஒரு 12ஆம் வகுப்பு வரை சுமார் ஒரு 14 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பத்துக்கிணங்க அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக செய்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த 12ஆம் வகுப்பினுடைய மதிப்பெண் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய கைமாறாக இருக்கும். குறைந்தபட்சம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்களில் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த 70 நாள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 70 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். நன்றி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களுக்கு சின்ன அறிவுரை. இந்த நேரம் வந்து நம்ம பார்த்துட்டு எவ்வளோ நேரம் நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறது, அதாவது படிக்கலாமா வேணாமா, விளையாடலாமா, சினிமா பார்க்கலாமா அப்படின்ற நிறைய எண்ணங்கள் மனசில் நம்மளுக்கு தோணும். அது இப்பொழுது நம்மளுக்கு தேவையானது அது அல்ல. இப்போ நமக்கு தேவையானது எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸோட நம்ம 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இந்த எக்ஸாமை கையாண்டால் நல்ல மார்க்கோட நல்ல வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆகையால் எந்த ஒரு மாணவனும் நம்மால் முடியாது அப்படி என்று பின்தங்கி விடக்கூடாது. நம்மால் முடியாததை யாரோ ஒரு மாணவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆகையால் நம்மால் முடியாததை மற்றொரு மாணவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆகையால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருவது என்னவென்றால், நம்மால் முடியாது யாராலும் முடியாது, ஆனால் யாரால் முடியாது நம்மால் மட்டுமே முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் எக்ஸாமில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனால் இவன் செய்வான் என்றாராய்ந்து அதனை அவன் கண் விடல். இது எனக்கு பிடிச்ச குரல். ஸோ மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஏடிஎம் தான். ஏடிஎம் மீன்ஸ் ஓகே, நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க பொதுவாக போய் ஏடிஎம் சென்டரில் போய் பணம் வித்ட்ரா பண்ணக்கூடிய கார்டு. பட் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏடிஎம்னா A for aim. You have to fix your aim. T for time management. And M for meaningful effort. If you want to put your effort, meaningful. Don't waste your time. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை தான் சொல்ல வந்திருக்கேன். பள்ளி குழந்தைகள் நீங்கள் வருங்காலத்தில் என்ன ஆகணும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸும் சரி பேரண்ட்டும் சரி அவங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கனவு கண்டு இருக்கிறோம். அந்த கனவு வந்து நிறைவேறணும்னா நம்ம நிறைய பேர் ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம். அந்த ரோல் மாடல் எல்லாருமே இருக்கிறாங்க. தலைவர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆகணும்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமோ ஒழிய அவங்க என்ன மாதிரியான முயற்சிகளை முன்னெடுத்து வந்தாங்க, என்னமான கடின உழைப்புகள்லாம் அதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம மறந்தோம். அதை பற்றிய ஒரு சிறிய கதை தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு கம்பெனி இருக்குது, அதில் வந்து நிர்வாக மேலதிகாரி CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம், அவர் இருக்கார். அவருடைய அசிஸ்டன்ஸ் ஆஃபீஸர் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்வியூ நடக்குது.
அந்த இன்டர்வியூவில் நிறைய பேர் வராங்க, அவருக்கான சூட்டபிள் பர்சன் யாரும் இல்லை. ஃபைனலாக ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஃபைனலாக ஒரு கொஷினும் கேட்குறாரு, நீங்கள் எதிர்காலத்தில் என்னவா வரணும்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை இன்டர்வியூ பண்ண உங்களை மாதிரி நான் இந்த சமூகத்தில் அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த நிர்வாக மேலதிகாரி வந்துட்டு சிரிச்சுட்டு, என்ன மாதிரி வரணுமா, சரி வாங்க, நான் என்ன மாதிரியான ரிப்போர்ட் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். அவர் வீடு போய் பார்க்கும்போது எல்லாம் தங்க ஆபரணங்கள், வைரங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு இருக்கிறார். அவருடைய அறைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். அங்கமே தங்காலெல்லாம் ஜொலிக்குது. இதெல்லாம் எப்படி சார் சம்பாரிச்சிங்க, நானும் அது மாதிரி வரணும், அதுக்கான என்ன டிப்ஸ் எனக்கும் சொல்லுங்கள், ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கான வழிமுறைகள் நீ வந்த தடத்துலேயே இருக்குது, நீ அதை கவனிக்காமல் வந்துட்ட, திரும்பி போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திரும்பி போகிறாரு. வழியில் ஃபுல்லாக படிக்கட்டில் ஃபுல்லாமே அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை எல்லாமே ஒவ்வொரு படிக்கட்டுகளாக செதுக்கி வச்சிருக்கிறாரு, அதில் எழுத்துக்களை. இதுதான் ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கும் பின்னாலையும் நிறைய உழைப்புகள் என்பதை உணர்ந்து நாமளும் அந்த கடின உழைப்புகளை பின்பற்றி ஒரு வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இப்போது நம்ம தேர்வு நெருங்கிட்டோம். அதனால் நாம் தான் களத்தில் இருக்கோம். நாம் தான் என்ன மார்க் வாங்கணும், என்ன முடிவு பண்ணணும். நம்மளேருந்து வெளியில் இருக்கிற பார்க்குறவங்களோ இல்லை நம்மளோட கொலீக்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாரும் நம்மளை பற்றி வந்து தரக்குறைவாக சொல்லியிருக்காரு. நாம் இத்தனை நாள் எடுத்த மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ கம்மியாக இருக்க, இவ்வளோ தான் வருவேன், அவ்வளோதான் வருவேன் அப்படின்னு நம்மளை யாரும் நம்ம வந்து குறைச்சி மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதுறது நாம் தான், படிக்கிறது நாம் தான். அதனால் கரெக்டாக என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா படித்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனுடைய வார்த்தைகளின்படி மாணவர்கள் தங்களுடைய நேரத்தை பொன்னான நேரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றி படித்ததை மறுபடியும் படித்து எழுதி பார்த்து தனக்கு உண்டான வேலையை சிறப்பான முறையில் செய்து முடிக்க வேண்டும். தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மாணவர்களுடைய பயத்தை போக்கி பெற்றோர்கள் நாமல் அவர்களுடைய நேரத்தை மேலும் அதிகரிக்க செய்து மாணவர்களை திரும்ப படிக்க செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். Good morning to all the parents and all the students. A hearty welcome to all of you to this parents meet. Today I would like to speak a few words of self-confidence. Without confidence in life, we cannot achieve anything in life. But with confidence, with self-confidence, we can achieve anything and everything in our life. So, dear students, +1 and +2 students, those who are marching forward to the public examination, for you a piece of advice: have self-confidence. Having belief and having self-confidence in yourself, definitely you can achieve whatever you want. So, with that confidence, prepare for the examination. All the best for all of you. Thank you, dear students. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியோட இறுதி கட்டத்தை நோக்கி வந்துட்டோம். நிறைய நம்ம படிச்சிருப்போம், ஒரு சில கொஷின்ஸ்லாம் படிக்காமல் கூட இருப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நேர மேலாண்மை. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக கீப்பப் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு படிக்கக்குள்ளேயும் இந்த கொஷினுக்கு இவ்வளோடா டைம் அப்படின்றத என்ன பண்ணுங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நல்ல மதிப்பெண்ணை வந்து அடைய முடியும். உங்கள்கிட்ட மிகப்பெரிய குறைபாடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வினாக்களை யாரும் பார்த்தீங்கன்னா முழுமையாக படிக்கிறது கிடையாது. ஆன்சரை படிச்சிடுறீங்க, ஆனால் என்ன பண்ணுறது கிடையாதுன்னா வினாக்களை முழுமையாக யாரும் படிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வினாக்களை தெளிவாக படித்து அதற்குரிய விடைகளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் தெளிவாக படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த கொஷின் கொடுத்தாலும் சிறப்பாக எழுதி மாநிலத்தில் ஒரு சிறந்த மாணவர்களாக நம்மளால் வர முடியும். அது மட்டும் இல்லாமல் படிக்கிறீங்க, அந்த ரீகேப்சுலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே யாரும் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. திரும்ப நம்ம படித்து எழுதி பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த இலக்கை நம்மளால் அடைய முடியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎல் பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் ஒரு சிறந்த மாணவர்களாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் ஜுவாலி சார் பேசுகிறேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்னும் வள்ளுவனின் குரலுக்கேற்ப நம்ம
தேர்வு நேரம் நெருங்கி கொண்டே இருக்குது. தேர்வுக்கான கால நேரத்தை நம்ம அதிகரிக்கணும். நீங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. இரவு நேரத்தில் 11 மணி வரைக்கும் படிங்க. டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய படிச்சிருக்கிறோம். இன்டீரியர் வந்து நிறைய படிக்கிறோம். அதுக்கான கால நேரத்தை அதிகப்படுத்துங்க. தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து அதிக மதிப்பெண் எடுத்து பெற எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் மாணவர்களே. நம்ம டாப்பர் அப்படி சொல்லக்கூடிய மாணவர் எப்பொழுதுமே டாப்பராக இருப்பது காரணம் என்ன? அதோட ரகசியம் தான் என்ன? தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுப்போமா? ஒன்று, எப்பொழுதும் படித்து கொண்டே இருத்தல். அந்த மாதிரி மாணவர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எல்லா பாடங்களும் தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி தன்னை பற்றியும் தான் படித்த பாடங்களை பற்றி என்ன செய்வாரோ ஆய்வு செய்து கொண்டு எது சரி, நாம் படித்தது சரியா தவறா, நாம் எழுதிய பாடங்கள் என்ன தவறு உள்ளது என்பதை தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டும் திருத்தி கொண்டும் இருப்பார்கள். அடுத்தது தள்ளி போடாமை. அந்த மாணவர் எப்பொழுதுமே பாடங்களை நாளை படித்து விடலாம், நாளானை படித்து விடலாம், அடுத்த நாள் படித்து விடலாம் என்று எதையும் தள்ளி போடாமல் அன்றைய பாடங்களை அன்றே முடித்து விடுவார்கள். கடைசியா மீள்பார்வை செய்தல். தான் ஸ்டாப்பர் மாணவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு பாடம் கொடுத்தாலும் அதை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. அப்படி முடிச்சாலுமே என்ன செய்வாங்கன்னா மீண்டும் 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 அதை என்ன செய்வாங்க, ரீகால் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி அவர்கள் வந்து மீள்பார்வை செய்வதனால அவருடைய அறிவு பெருகும், அந்த பாடத்தோட சந்தேகம் குறையும், அவருடைய விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக புரியும். எனவே நாமும் அதே போல படித்தோம் என்றால் எல்லோருமே டாப்பராக வருவோம். வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுடுவரை நெருப்பு, சுற்றுவரை பூமி, போராட வருவை நீ மனிதன். நீ எதற்காக போராடுகிறாய்? உன்கிட்ட கத்தியும் கடப்பாரையும் தந்து அனுப்பவில்லை. மனிதா, நீ படிக்கும் என்பதற்காக தான் போராடுகிறோம். மதிப்பெண்கள் உயர உயர உன்னுடைய மதிப்புகள் உயரும். எனவே இந்த ஆண்டு சாதனை படைப்போம். நிறைய மார்க் எடுத்து சாதனை படைப்போம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம 3 விதமான நேர மேலாண்மையை நம்ம பின்பற்றணும். 1 லாங் டைம், 2வது மிட் டைம், 3வது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம். இந்த லாங் டைம் அப்படின்றது நம்மில் பல பேர் வந்து நம்ம பணிகள் இருக்கலாம், இல்லை படிப்பவர்களாக இருக்கலாம். இப்போ பணியில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, படிப்பில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே இவங்க தன்னுடைய லாங் டைமுக்கான ப்ரிப்பரேஷனை அவங்க முதலே ஆரம்பிச்சிடுவாங்க. படிப்பவர்களாக இருந்தால் அவங்க படிப்பதற்கான யுத்தியை ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடுவாங்க. பொது தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் ஸ்டார்டிங்லேயே அவங்களுடைய படிப்புகளுக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நேர மேலாண்மை அதிகமாக இருக்கும். நேர மேலாண்மை அதிகமாக இருக்கும் போது அவங்களுக்கு பதற்றம் இருக்காது. கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மறதியும் இருக்காது. அவங்க படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆழ் மனசில் பதிந்து அவங்க அதுக்கு தேர்வுக்கான வினாத்தல்களை சரியான முறையில் பின்பற்றி அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த மிட் டைம் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் 2 டிசம்பரில் இருக்கிறோம். இப்போ கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பித்தோங்க அப்படின்னாக்கா நம்ம தேர்வில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறலாம். இவங்களுக்கு படிக்கிறது அவங்களுடைய ஆழ் மனசில் பதியாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தடங்கள் வர இருக்கலாம். கொஷினை பார்த்தோன்னே அவங்களுக்கான தேர்வுத்தாளை பார்த்தோன்னே ஒரு சில பதற்றம் இருக்கலாம். ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்டை முறையாக பயன்படுத்தினாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய தேர்வில் அவங்க வெற்றி பெறலாம். இந்த ஷார்ட் டைம் அப்படின்றது பொது தேர்வு அப்போ தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதற்றம் இருக்கும். தேர்வுத்தாளை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து படபடப்பாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறனாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறதிகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ நவம்பர் டிசம்பரில் இருக்கிறோம். நம்முடைய பணிகளை நம்ம சிறப்பாக செஞ்சால் வீக்கெண்டை முறையாக பயன்படுத்தினா நம்மளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன என்றால், நம்ம ஒரு சின்ன விஷயத்தை வந்து செய்கிறோம், நமக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கல அது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு நம்ம வந்து செய்வோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயாவது வந்து டூர் போகிறது அப்படின்னாக்கல, நாளைக்கு டூர் போகிறோம் அப்படின்னாக்கல அதுக்கு முன்ன நாளே நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகும். அதே மாதிரி நம்ம இப்போ 5 மணிக்கு பஸ்ஸு அப்படின்னாக்கல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு பர்டிகுலர் ஒரு இடத்துக்கு வந்து முன்னாடி போய் ரீச் ஆகிடுவோம். அதே மாதிரி தான் அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்கு நம்ம அவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணுவோம். நம்மளுடைய வாழ்நாள் சந்தோஷத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம இப்போ வரையுமே வந்து எதையுமே டிசைட் பண்ணாமல் இருப்போம். இனி வரும் காலங்களில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா, அந்த டூருக்கு என்ன பிளான் பண்ணுமோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டடி ஷெட்யூலையும் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கல நம்மளுடைய கோலை வந்து கரெக்டாக வந்து அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அன்பு மாணவர்களே, பொதுத் தேர்வுக்கு குறைந்த நாட்களே இருப்பதால் இரவு பகல் பாராமல் நன்கு படித்து முழு மதிப்பெண் பெற்று பெற்றோருக்கும் நம் பள்ளிக்கும் பெருமை சேர்க்கப்படி கேட்டுக்கொள்கிறேன். இது எனது மனமார்ந்த அன்பு வேண்டுகோள். நன்றி. I wish and welcome you all to the parents and teachers meet. Today I am going to give a small motivational speech. To be a successful person in life,
one needs to set a goal and work towards it with determination. I would like to share a important event. I have watched recently a 10-minute video of Preeti Srinivasan. I have never seen such a wonderful woman and a brilliant woman. At the age of 3, she became a reputed swimmer and brilliant academician. And at the age of 8, she was selected in senior Tamil Nadu cricket team. It became a record in India. Still now, she leads her life like our Valluvar said. Excession leads to wealth. Lack of it brings forth poverty. I hope you will all pursue your goal and get it very soon. Thank you very much. மாணவர்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கையான ஒரு குட்டி கதை. மரம் விழுந்த பழத்திடம் சொன்னது ஒரு வார்த்தை, மீண்டும் முளைத்து வா என்று. அதேபோல் மாணவர்கள் நீங்களும் விழுந்து விட்டோம், மதிப்பெண் குறைந்து விட்டது என்று எண்ணாமல் மீண்டும் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய், மீண்டும் நல்ல மதிப்பெண் பெறுவாய். நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இங்கு வந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, படிக்கிறத பற்றி எல்லா ஸ்டாஃபும் முன்னாடியே பேசிட்டாங்க. நான் இப்போ மாணவர்களுக்கு மட்டும் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் அப்பா அம்மாங்கிட்ட 10 நிமிஷம் பேசுங்க. இப்போ வந்து டைம் யாருக்கும் இல்லை. அதனால் நைட்டில் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற ஒரு 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுனீங்கனாலவே போதும். அடுத்தது இருக்கிற இந்த ஒரு 80 டேஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா படிப்பீங்க. அவங்க கஷ்டப்பட்டதை காதில் வாங்கிக்கினீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மார்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அச்சீவ் பண்ணி தர முடியும். அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்ஸாகவே மதிக்கிறது கிடையாது. படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை வந்து மதிக்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் படிப்பு ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வரும். உங்களுக்குள்ள அந்த வேகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிப்பீங்க. அவ்வளோ. நன்றி. அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் படித்ததை மறக்காமல் நினைவில் வைத்திருக்க ஒரு 3 காரணங்களை சொல்கிறேன். அந்த 3 காரணங்களை நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் நீங்கள் படிப்பது எப்பவுமே மறக்காது. அந்த 3 காரணங்களை ஒன்றொன்றாக சொல்கிறேன், கவனியுங்கள். முதல், டிகே த்ரூ டிஸ்ட்ராக்ஷன். டிகே த்ரூ டிஸ்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் படித்ததை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் படித்ததை பயன்படுத்தவில்லை என்றால் அது விரைவில் அழிந்துவிடும். நமது மூளையும் அப்படிதான். நம்ம மூளையில் நாம் பயன்படுத்தியதை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டே இருப்பதனால் மட்டுமே அது நம்மளுடைய நினைவில் இருக்குமே தவிர, நம்ம அதை பயன்படுத்தவில்லை என்றால் விரைவில் அழிந்துவிடும். இன்னொன்று, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆர்வமில்லாமல் படிப்பது. ஆர்வமில்லாமல் படிப்பதால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு நேரம் படித்தாலும், எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படித்தாலும் அது உங்களால் நினைவில் வைத்து கொள்வது மிக கடினம். இன்னொன்று, டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறல். படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஃபோன் எடுப்பீங்க, டிவி பார்ப்பீங்க. அந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தது உங்களோட நினைவில் இருக்கும், எந்த ஒரு மனதில் நிலைத்திருக்கும், கவனம் குறையாது. உயிரான மாணவ செல்வங்களே, உயிரை கொடுத்த பெற்றோர்களே, உலகின் 2 வளர்ச்சி தான் உயர்ந்தது. ஒன்று அறிவு வளர்ச்சி, இன்னொன்று உடல் வளர்ச்சி. உடலை வளர்ப்பது பெற்றோர்கள், அறிவை வளர்ப்பது ஆசிரியர்கள். ஆகையால் அந்த அறிவை வளர்ப்போம், ஆற்றல் பெறுவோம். ஐவேல் பள்ளியில் கால் வைத்த என்னுடைய மாணவர்கள் வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள். இதை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. உயிரின் உயிரான மாணவ செல்வங்களே, உயிரை கொடுக்கும் பெற்றோர்களே, நிலவின் வெளிச்சம் நினைத்தாலே இனிக்கும். ஐவேல் பள்ளியில் கால் வைத்த என் மாணவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் இடம் பிடிக்கும். அறிவை வளர்ப்போம், அதிகாரம் பெறுவோம், அங்கீகாரம் பெறுவோம், உலகை அளப்போம்.
கைபேசியை கைவிடு, பொதுத் தேர்வு முடியும் வரை. கல்வியை கையில் எடு, உன் வாழ்வின் உச்சத்தை தொடும் வரை. நன்றி, வணக்கம். Hi guys, I am going to give small funny dialogues between doctor and patient. Patient says, "Doctor, doctor, the bee has stung me, doctor. The pain is unbearable." And doctor says, "Don't worry, I'll apply some cream on it." The patient, "You will never find that bee. It must be far away." Doctor, "No, I mean on your parts of the body where the bee has stung you." "Oh, it has happened in the park where I was sitting under a tree." Patient, "Oh, it is on my finger." "No, I will never come across a foolish person in my life. Thank you." Attention students, welcome to our IVL school. So our life depend on study. இப்போதைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா படிப்பு தான். அந்த படிப்பு தான் நிறைய பேர்த்துக்கு ஒரு வாழ்க்கையை உந்துதலாக இருந்திருக்கு. அதுபோல் நமக்கும் இந்த புத்தகங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம புத்தகம்னாவே நம்ம கஷ்டமாக பார்த்துட்டு இருக்கோம். புத்தகங்கிறது எவ்வளோ முக்கியமானுங்கிறது சில எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா அப்துல் கலாம் ஐயாவை பார்த்துக்கலாம். அவர் ஸ்கூல் படிக்கிறதுமே சாதாரணமாக தான் இருந்தார். அவர் காலேஜ் போகும்போது அவர் பிரின்ஸ்பல் அவருக்கு ப்ரைஸ் கொடுத்தாரு. அந்த புக்கு படித்த அப்புறம் தான் அவர் ஆட்டம் பற்றி அதிகமாக படிக்க ஆரம்பித்தார். அந்த ஆட்டம் படிக்கும்போது அவர் ஒரு நம்ம சயின்டிஸ்டாகவும் ஒரு நம்ம இந்தியன் பிரசிடெண்ட்டாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம அறிஞர் அண்ணா பார்க்கலாம். அறிஞர் அண்ணா சாதாரணமாக ரெஸ்டிங் டைமில் நம்ம ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கிறது, நம்ம கதை பேசுகிறத சாதாரண நினச்சிட்டு இருக்கோம். அதே அறிஞர் அண்ணா பார்த்தோன்னா ஃப்ரீ டைம்னாவே அவர் புக்கு படிக்கிறது தான் அவர் ஃப்ரீ டைமாக இருந்திருக்காரு. அவர் புக்கு படிச்சனால தான் நிறைய கவிதை எழுதியிருக்காரு, நிறைய பாடம் படிச்சிருக்காரு. அவர் ஸ்பீச் இன்னும் ஆள் யாரும் கிடைக்கல. அதுபோல் நம்ம காமராஜர் சொல்லிக்கலாம். அவர் படிக்காத மேதைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவர் கன்னிமரா லைப்ரரின்னு சொல்லுவோம், சென்னையில் இருக்குது. அந்த கன்னிமரா லைப்ரரியில் படிக்காத புக்கே இல்லை. அவ்வளோ புக்கு படிச்சிருக்காரு. நேருக்கே அவர் அவ்வளோ ஐடியா கொடுத்துருக்காரு. நம்ம சாதாரணமாக தமிழ் மனுஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவர் ஹிந்தியும் பேசியிருக்காரு, இங்கிலீஷும் பேசியிருக்காரு, ஃப்ளூயன்ஸாக பேசியிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு அவர் புக்ஸை கோத்ரூ பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் இன்ன வரைக்குமே நம்ம கர்ம வீரர்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுபோல் நம்ம ஜவஹர்லால் நேரு சொல்லலாம். அவர் அவருடைய டாட்டர் இந்திரா காந்தி அவருக்கு ஒவ்வொரு டைமும் லெட்டர் எழுதுறான். அவர் ஜெயிலில் இருக்கும்போது இந்திரா காந்திக்கு லெட்டர் எழுதுறான். ஒவ்வொரு டைமும் அந்த லெட்டர் கூட ஒரு புக்ஸ் அவர் ப்ரெசென்ட் பண்ண வரான். அந்த புக்ஸ் படிக்க இந்திரா காந்திக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனதான். இதுபோல் நிறைய டைம் அவர் சில டைமில் புக்கு கிடைக்கலன்னு சொல்லி லெட்டர் மட்டும் அனுப்புகிறான். இந்திரா காந்தி அம்மாவே கேட்பாங்களாம், "அப்பா நீங்கள் எனக்கு லெட்டர் கொடுத்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு புக் அனுப்புங்க. நீங்கள் புக்கு கொடுத்தா தான் நான் அந்த லெட்டர் படிப்பேன்னு" சொல்லி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ புக்ஸுங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு நம்ம கஷ்டமாக தான் இருக்குது புக்குங்கிறது. ஃபியூச்சரில் நமக்கு ஒரு வேலைக்கு இல்லாட்டி ஒரு ஹையர் ஸ்டடி படிக்கும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம அட்டன் பண்ணும்போது அப்போ அந்த புக்கோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போதைக்கு தெரியாது. எந்த ஒரு பொருளுமே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அதோடைய வேல்யூ தெரியாது. அது இல்லாத போது அதோடைய வேல்யூ நமக்கு தெரியும். இதுபோல் நிறைய பேர் நம்ம சொல்லலாம். ஈவன் நம்ம ஹிட்லர் கூட சொல்லலாம். ஹிட்லர் நம்ம ஒரு எனிவே தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அவர் படிக்காத புக்கு இல்லை. அவர் ஃப்ரீ டைம்னாவே எங்கே போர் காலத்தில் இருக்கும்போது கூட அவர் புக்கு படிச்சுட்டு தான் இருப்பாராம். அந்த அளவுக்கு புக்கு மேலே அவர் இன்ட்ரெஸ்டாக இருப்பார். ஸோ புக்குங்கிறது நமக்கு ஒரு முக்கியம். ஐன்ஸ்டீன் சொல்லலாம், நம்ம பெரிய மேதைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஐன்ஸ்டீனே பார்த்தோன்னா நான் கண்டுபிடிச்சதெல்லாம் சாதாரணம், இந்த உலகத்திலேயே அரிதான பொருள் படைக்கப்பட்ட பொருள் எதுன்னு பார்த்தோன்னா நம்ம புக்கு தான். அந்த புக்குங்கிறது தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த புக்கில் இருக்கிறத படிக்க தான் நமக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். கூடவே ஒரு புது ஐடியா வந்துட்டு இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் அதிகமாக படிக்கணும். அந்த புக்குங்கிறத லைஃப் ஓரியன்டாக இருக்கணும். இந்த புக்கு மட்டுமே இல்லாமல் லைஃப் ஃபுல்லாகவே நீ புக்ஸை படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். எங்கே போனாலும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும், ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விலங்கியல் ஆசிரியர். என்னிடமிருந்து சில நம்பிக்கைக்கான வார்த்தைகள். முயன்று பாருங்கள். எந்த ஒரு செயலையும் முழுமனதோடு தொடங்குங்கள். துவக்கம் கடினமாகத்தான் இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக படைகள் ஏற்படட்டும். தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். தொடர் முயற்சி நிச்சயமாக பெருவெற்றியை தரும். இறுதியாக செய்வதை திருந்தச் செய்யுங்கள். கல்வி மட்டுமே உங்களை எல்லா நிலையிலும் உயர்த்தும். மகிழ்ச்சி. நன்றி. Hi dears, first of all I like to welcome you to the forthcoming examination and you will be the achievers of this year. And a few words about self-confidence. Self-confidence is nothing but that is you have to motivate yourself by your good and bad things which you learned in this year, and this year this will be your best year of your life. And what I am coming to say is, don't leave your self-confidence at any cost. Bear all your self-confidence on your shoulder and you will be the rock star of this year. Thank you.
ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்ந்தால் போராடும் பூக்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே ஆனால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வு லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் ஒரு மனமே நீ மாறிவிடு அது பணியோ நீ மோதிவிடு உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்ற என்னை தோன்றக்கூடாது எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள் ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வழி தாங்கும் உள்ளந்தானே நிலையான சுகம் காணும் யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் ஒரு கனவு கண்டால் அதை தினமும் தான் ஒரு நாளில் நிஜமாகும் ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்ந்தால் போராடும் போர்களமே வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானம் அளவு யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனிதாவும் மனதை தீரி இதை போடு மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும் தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ன என் தோழா ஒரு முடிவிருந்தால் அது தெரிந்திருந்தால் அந்த பாவம் வசமாகும் மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்களே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் ஓ மனமே நீ மாறிவிடு அது பணியோ நீ மோதிவிடு
அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். முடியாது என்ற மூடச்சுடர் என் கண்ணெதிரே வந்து சுட்டாலும் என் விழிகள் மூடாது நான் சாதிக்கும் வரை அப்படின்ற கோட்டை மீன் பண்ணி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போறேன். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புத்தியை தீர்க்கிறதுக்கான ஒரு கதை. சாதாரண ரெண்டு மரம் வெட்டுவாங்க இல்லையா, காட்டுல போயிட்டு விறகு வெட்டுவாங்க இல்லையா, அவங்கள பத்தின ஒரு சின்ன கதை. ஒரு ரெண்டு நண்பர் வந்து காட்டுக்கு மரம் வெட்ட போனாங்க. அத ஒரு நண்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு பேருமே சம அளவு கோடா எடுத்துட்டு போறாங்க. விறகு வெட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய விறகு ரொம்ப கம்மியா இருக்கு, இன்னொருத்தருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் சரியான நேரத்துக்கு போனாங்க, சரியான நேரத்துக்கு தான் வராங்க. ஆனா ஒருத்தர் கம்பேர் பண்ணும்போது ஒருத்தருக்கு விறகு அதிகமா இருக்கு, ஒருத்தருக்கு கம்மியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நண்பர் அந்த இன்னொரு நண்பர்கிட்ட கேட்கிறாரு, நானும் உன்ன மாதிரி தான் வரேன், உன்ன மாதிரி தான் விறகு வெட்டுறேன், ஆனா உனக்கு அதிகமா இருக்கு, எனக்கு மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. நீ என்ன ஸ்பெஷலா செய்யற அப்படிங்கிறாங்க. இல்ல நானும் உன்ன மாதிரி தான் வெட்டிட்டே இருக்கிறேன் அப்படின்றாரு. சரி, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து வெட்டுறேன் அப்படின்னு இன்னொரு நண்பர் சொல்றாரு. இவர் ஓய்வு இல்லாம இன்னொருத்தர் வெட்டுறாரு, ஒருத்தர் ஓய்வு எடுத்து வெட்டுறாரு. சரி, அடுத்த நாள் போறாங்க. அதே மாதிரி நண்பர் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஓய்வு எடுத்துட்டு இன்னொருத்தர் அதே மாதிரி ஓய்வு எடுத்து வெட்டிட்டு இருக்காங்க. மறுபடியும் அடுத்த நாள் சாயந்தரம் மீட் பண்றாங்க. அங்க மீட் பண்ணும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது நண்பர் தான் விறகு அதிகமா இருக்கு, முதல் நண்பருக்கு ரொம்ப கம்மியாவே இருக்கு. மறுபடியும் அந்த நம்பர் ரொம்ப கலக்கம் தயக்கம், ஏன் நம்பர் மட்டும் ஒரு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அடுத்த நாள் வந்து அவருக்கு தெரியாம நம்ம போயிட்டு அவரை நம்ம வாட்ச் பண்ணோம், அவர் எப்படிதான் வெட்டுறாருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதே மாதிரி போறாங்க. போயிட்டு வெட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது வெட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு ஒருத்தர் பின்னாடி போயிட்டு ஃபாலோ பண்றோம். என்ன பண்றாரு அப்படின்னா, மத்திய நண்பர் அதை ஓய்வெடுக்கிற நேரத்தில் எல்லாமே தன்னுடைய கோடாரிகளை செதுக்கிட்டே இருக்காரு, அதாவது முனை பிடிச்சிட்டே இருக்காரு, சாணம் பிடிச்சிட்டே இருக்காரு. அது பிடிச்சிட்டே இருக்கும்போது பிடிச்சு வெட்டும் போது நிறைய மரங்கள் வந்து அவரால் வெட்ட முடியுது, அது மாதிரி அதிகமா வெட்ட முடியுது. அப்ப அந்த நண்பர் தெரிஞ்சுக்கிறாரு, நம்ம இன்னைக்கெல்லாம் வெட்டுறது முக்கியம் இல்ல, அந்த கோடாரியை ஷார்ப் பண்ணி வெட்டுறது தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி ஷார்ப் பண்ணி வெட்டும் போது நிறைய மரங்கள் அவரால் வெட்ட முடியுது. சோ இந்த சின்ன கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எங்க அன்பார்ந்த மாணவ செல்வங்களே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரேதாவது உழைக்கிறோம், கடைசி நேரத்தில் ஒரே நாள் உட்காந்து படிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு நேரம் கிடைக்கும் போது அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம புத்தியை தீட்டிட்டே இருக்கணும். அப்படி நம்ம புத்தியை தீட்டிட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளால நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், நம்மளும் ஒரு சாதனையாளரா வெளியே வந்து நிற்க முடியும், அப்படி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால உங்க புத்திகளை ஒவ்வொரு நிமிடமும் தீட்டி கொண்டே இருங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. டைம் இஸ் கோல்ட் அப்படிங்குவாங்க. திரும்ப நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா டைம் மட்டும்தான். நம்ம மீண்டும் ஒரு விஷயத்துக்கு இழந்த விஷயத்தை திரும்ப போய் மீட்கணும் அப்படின்னா முடியாத ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா டைம் மட்டும்தான். So don't waste your time. Always focus on your goals. You can, you will, my dears. Thank you. Welcome parents and students. And this year we are going to write our public exam. Yes. How are you watching your public exam? Is that obstacle or struggle? No. You don't consider your public exam as toughest one. Actually, our public exams are opportunities which is given by God to us. We have that golden opportunity to make our parents proud. Yes, our parents grew us, our parents gave birth to us. It's time to return to our parents and to our teachers. It's time to make our parents and teachers proud of themselves because we are with them. So just take this public exam opportunity as a golden opportunity that you should prove yourself that you are always right, and you should prove some of the members wrong, those who don't value you. So it is an opportunity to get yourself in the very high level. Prepare your public exam well and get marks as much as you can score. Thank you parents and students.